தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பிஹார் சம்மந்தமா பேசுவதற்காக நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்துட்டு சந்தியா ரவிசங்கர் மேடம் வந்திருக்காங்க. அவங்ககிட்டயே நம்ம பிஹார் பத்தியான நெறைய அ உண்மை விவரங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இங்கேருந்து பார்க்குறோம். நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய தகவல்கள வச்சு பேசுறோம். ஆனா அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் பேக்ரவுண்ட்ல இருக்கிறதுனால, அவங்களுக்கு நேரடி தகவல்கள் நெறைய வந்திருக்கும். அப்படின்றனால தான் அவங்கள வந்து அழைச்சிருக்கோம். ஸோ அவங்கள நம்ம வரவேற்போம். அவங்களுடைய கருத்துக்கள சொல்லட்டும். வணக்கம் மேடம். வணக்கம். பிஹார் ஸ்வீப் சிக்ஸர் அதுவும் அடிச்சுட்டாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஆமா, சுனாமி. ஆமா. அப்படி அரசியல் சுனாமி அப்படின்னு சொல்லலாம். தேர்தல் கண்டிப்பா. சுனாமின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு அறிகுறிகள் இருந்தது. அதாவது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு நிதிஷ்குமார் முன்னிலை வைப்பார் அப்படின்றது இருந்தாலும் கூட, இந்த அளவுக்கு ஒரு இவ்ளோ பெரிய ஒரு மேண்டேட் வரும்ன்றது யாருமே யாருமே எதிர்பார்க்கல. கணிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பாஜக ஆரம்பத்துல இருந்தே அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்கன்றது நம்மால ஆமா, பார்க்க ஆமா, முடியுது. ஆமா. இன்ஃபேக்ட் அமித்ஷா வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தார். நாங்கள் 160 இடங்களுக்கு மேல நாங்க வந்து வெற்றி பெறுவோம். இதுல ஒண்ணும் எங்களுக்கு வந்து சந்தேகமே கிடையாது அப்படின்னு இது சொல்லிட்டு. இது தர்மேந்திர பிரதானுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஓகே. அவர்தான் பிஜேபி சைட்லேருந்து அவர் தான் பீகாருக்கு இன்சார்ஜா இருந்தாரு. ஓஹோ! ஸோ இப்ப அவருக்கு ஒரு தர்மேந்திர பிரதான் மிகப்பெரிய தான் வந்து அடுத்த தேசிய தலைவரா வருவதற்கான அப்படின்னு வாய்ப்புகள் ஒரு இருக்குன்னு சொல்றாங்க. ஜே.பி. இருக்கு. ஆமா, நட்டாவுடைய ஆமா, பதவிக்காலம் ஆமா, முடிந்துவிட்ட நிலையில, ஆமா. அவர் தான் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு இருக்கு, சொல்றாங்க. இருக்கு. அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. ஒரு தர்மேந்திர பிரதான் 2, 3 பேரு அந்த நேம்ஸ் தான் ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு இப்போ. எனக்கு தெரிஞ்சு தர்மேந்திர பிரதான் சொன்னாங்க. அப்புறம் ம். வினோத் தாவடே சொன்னாங்க. பட் ஐ டோன்ட் நோ வினோத் தாவடேக்கு அந்த வினோத் அளவுக்கு தாவடே இல்ல. பட் இவரு பூபேந்தர் யாதவ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. தெரியல யார் வருவாங்கன்னு. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து யாரும் வருவதற்கு வாய்ப்பு இல்லையா? இல்லைங்க. வானதி ஸ்ரீனிவாசன் மேடம் இல்ல, வரதுக்கு இல்ல, வாய்ப்பு இல்லையா? இல்ல, இல்ல. நிர்மலா சீதாராமன் மேடம் வரதுக்கு வாய்ப்பே வாய்ப்பு இல்ல. இல்லையா? வாய்ப்பே இல்ல. ஓகே. அண்ட் எப்படி எப்படி இந்த ஒரு வெற்றி காரணம் என்ன? ரூ. 10,000 மட்டும் நம்ம சொல்ல முடியுமா? ரூ. 10,000 ஒரு பெரிய ஒரு ஊக்கம் குடுத்ததுன்னு சொல்லலாம். 2வது வந்து ஃப்ரீ கரண்ட் வீடுகளுக்கு டொமெஸ்டிக் ஹவுசஸ்க்கு வந்து டொமெஸ்டிக் யூசர்ஸ்க்கு ஃப்ரீ கரண்ட் குடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. 3வது வந்து இந்த அம் அந்த ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவோட அந்த ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதா தள் அவங்க கோர் வோட் பேங்க் வந்து யாதவ் அப்படிங்கிற ஒரு காஸ்ட். அந்த அந்த யாதவ் ஜாதி வோட் பேங்க்கை வந்து அது ஸ்ப்ளிண்டர் ஆயிடுச்சு. அது உடஞ்சி நிறைய பேர் ஜேடியூக்கு போயிட்டாங்க. நிதிஷோட ஓ! கட்சிக்கு போயிட்டாங்க. அதுவும் விமன் லேடீஸ் நீங்கள் லேடீஸ் பார்த்தீங்கன்னா 71% டர்ன் அவுட் வந்திருக்காங்க. ஆனால் ஆண்கள் ஒன்லி 62%. ஸோ ஒரு 9% டிஃப்ரென்ஸ் இருக்குது 2 பேருக்கும். ஓகே. லேடீஸ் வந்து ஓட் போட்டதுக்கும் ஜென்ஸ். அண்ட் லேடீஸ் பெரும்பாலுமே அவங்க ஜேடியு நிதிஷ்குமாருக்கு தான் போட்டிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் பிஜேபி வந்து அலையன்ஸில் இருக்கிற கட்சினால பிஜேபிக்கும் போட்டிருக்காங்க. இது அந்த பழைய ஃபார்முலா லாலு பிரசாத் யாதவோட ஃபார்முலா அந்த முஸ்லிம் யாதவ் எம்ஒய்ன்னு சொல்லுவாங்க. ஆமா. அந்த ஃபார்முலா வந்து இப்போ ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. அது இப்போ வந்து விமென் அண்ட் யூத். இன்னொன்னு நீங்க முஸ்லிம் யாதவ்னு வரும்பொழுது, இன்னொரு ஃபேக்டர் இருக்கு. ஜே.வி.சி. ஸ்ரீராம் வாஸ் அன் அனலிஸ்ட். அவர் வந்து ஹி செட் வெரி ரொம்ப அழகா சொன்னார். என்னன்னா, எங்கெல்லாம் வந்துட்டு யாதவ் கேண்டிடேட் வந்து எதிர்த்தரப்புல போடுறாங்களோ, இந்த பக்கம் இவங்க வந்து முஸ்லிம் கேண்டிடேட்ட போடுறாங்கன்னா, அத்தனை இந்துக்களும் சேர்ந்து இந்த யாதவுக்கு ஓட்டு போட்டு போட்டுறாங்க. போடுறாங்க. ம். அப்படின்ற மாதிரியான ஒரு ஆமா. சினாரியோவும் இருந்தது. அதே மாதிரி எங்கெல்லாம் வந்துட்டு இவங்க அந்த யாதவ் கேண்டிடேட்ட இவங்க போடுறாங்களோ, லாலு சைட்லேருந்து போடுறாங்களோ, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் யாதவ்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துக்கிறாங்க. ஆமா, ஆமா. யாதவுக்கு அகெயின்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 சினாரியோ வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. ம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. ஆமா. அப்படின்னு. பெரிய பெரிய வெற்றி இது. சும்மா நிதிஷ் முதலமைச்சராக தொடருவாரா? நிதிஷ் தான் முதலமைச்சரா தொடருவார். ஏன்னா வேற வழியில இன்னைக்கு வந்திருக்க நியூஸ் வந்து அவர் முடிவு எடுப்பார் யார் முதலமைச்சர் என்று அப்படின்னு சொல்றாங்க. மேபி பட் சீஃப் மினிஸ்டர் வந்து ஜேடியு தான் கண்டிப்பா. ஏன்னா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி வந்து நிதிஷோட வெற்றி தான். பாஜக அவங்க சீட்டெல்லாம் அதிகரிச்சிருக்காங்க, ஓட் ஷேர் அதிகரிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையான ட்ரூ வெற்றி யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா சுஷாசன் பாபுவுக்கு தான் போட்டிருக்காங்க. நிதிஷ்குமார் தான் போட்டிருக்காங்க. அவருக்கு தான் போட்டிருக்காங்க. அண்ட் அதுவும் விமென் போட்டிருக்காங்க. அவர் வந்து இந்த இந்த ரவுடித்தனம் அந்த ஹூலிகனிசம் அதெல்லாம் அவர்
அது கொண்டு வர மாட்டாரு குடும்ப அவர் ஆட்சியில. குடும்ப ஆட்சி அப்படின்றதை ஏற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆமா. சென்டிமெண்ட் இருந்ததுன்னு சொல்றாங்க அந்த மக்கள் மத்தியில. அந்த சென்டிமெண்ட் என்னன்னா, லாலு யாதவுக்கு உடம்பு சரியில்லை. ம். அவரை பார்த்துக்கிறதுக்கு அவங்களுடைய மகள் நிஷா பாரதி இருக்காங்க. அப்புறம் ஆமா. இன்னும் பெரிய நிறைய குடும்பம் குழந்தைங்க, அது. பெரிய குடும்பம், ஆமா. நிறைய பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவருக்கு வந்து இப்போ பெரவல்ல தான் இருக்காரு அவரு. அவரை போய் எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாலும் ஆளுங்க இருக்காங்க. ஆளுங்க அவங்க இருக்காங்க. வீட்ல எல்லாம் இருக்காங்க. அவர் ஆனா சம்பாதிச்சிட்டாரு. ஆமா. நிதிஷ்குமாருக்கு யாரும் கிடையாது. ஆமா. அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் வந்து மக்கள் மத்தியில இருந்தது. ஆமா. நம்ம சிஎம் பதவியிலிருந்து அவர நம்ம வெளியில அனுப்பிட்டோம்னா, அவர் எங்க போவார்? ஆமா. அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் வந்து மக்கள் மத்தியில இது இருந்தது. இந்த ஜெயலலிதா அம்மாவோட ஃபினாமினன் இது. இந்த நான் அவங்களுக்கு யாருமே நீங்க தான் குடும்பம் இல்ல. குடும்பமே நீங்கள் தான் ஆமா. அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஒரு இம்பாக்ட் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதே ஃபீலிங் வந்து கருணாநிதிக்கு வராது. ஆமா. ஏன்னா அவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கு. ஒரு பெரிய குடும்பம் இல்ல, குடும்பம். 2, 3 குடும்பம் இருக்கு. அதனால இந்த இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அ பீகாரோடைய அந்த இம்பாக்ட் இருக்கு இல்லையா? அது வந்து தமிழ்நாட்டுல இருக்குமா? ஏன்னா ஒரு தேர்தல் வருது. ஒரு தேர்தலுடைய முடிவு அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, அது ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இம்பாக்ட் இருக்குமா தமிழ்நாட்டுல? கண்டிப்பா இருக்கும். ஐ திங்க் மெயினா வந்து அதிமுகவுக்கு, ஏன்னா என்டிஏ கூட்டணி கட்சியில அதிமுக பிரதான கட்சி அதிமுக. பிரதான கட்சியா இருக்குது. அந்த அதிமுகவுக்கு வந்து ஒரு மாரல் பூஸ்டா இருக்கும். அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வர மாரி. சரி, ஓகே, பீகார்ல வந்து யோசிக்காத அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க என்டிஏ. நம்மளாலயும் பண்ண முடியும். பிரதமர் வேற சொல்லிட்டாரு. அடுத்து நாங்க வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடு, பெங்கால் இங்கெல்லாம் வரோம் நாங்க. ஆமா. ரெடியா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. கரெக்ட். அப்படின்னும் பொழுது அந்த ஒரு உற்சாகம் இருக்கும் தான் நானும் அதுதான் யோசிச்சேன். இதுல காங்கிரஸோட நிலை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா காங்கிரஸோட பரிதாப நிலை தான். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு பார்கெனிங்ல இருந்தாங்கல்ல. அந்த பார்கெனிங் பவர் போயிடுச்சு. இப்போ அவங்க என்ன போய் கேட்பாங்க? எனக்கு 25 சீட்டு கொடுங்க. ஒரே ஒரு பார்கெனிங் பவர் இருக்கு, விஜய். அவர் கூட போனார்னா விஜய் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த இந்த ஒரு பேக்கேஜை தூக்கிட்டு போக முடியுமா? சாய்ஸ் இருக்கு. நீங்க விஜய்க்கு வேற என்ன? ஒன்று திமுக கூட்டணிக்கு போகணும். திமுக அரசியல் எதிரின்னு சொல்லிட்டாரு. ஆமா. கொள்கை எதிரி பாஜக, அதனால நான் பாஜகவோட போக மாட்டேன்னு சொல்றாரு. பாஜகவோட தேசிய ஜனநாயக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமையில இங்கே இருக்கு. அப்படிங்கும்போது அங்கேயும் போக முடியாது. அப்போ அவர் தலைமையில ஒரு கூட்டணி அமைக்கணும். அவர் தலைமையில கூட்டணி அமைக்கணும்னா யார் வருவாங்க? இல்லை, அவர் தான் தனித்து போட்டியிட போறேன் அப்படிங்கிறாரு. ஆமா, இன்னும் என் தலைமையில ஒரு கூட்டணி அமையும்ன்றாரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ காங்கிரஸ் வந்து அவங்க கேட்குற சீட்டு திமுக கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த எலெக்ஷனை பார்த்துட்டு போதும்பா அப்படிம்பாங்க. ஆமா, அது அவங்களே வந்து சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க திமுக காரங்களே இதுலேருந்து பிராண்டிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ்காரங்களே. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக சண்டை நடக்க போகுது அவங்க 2 பேருக்கும் இந்த சீட்டு பேசுகிற டைமில். அந்த சமயத்தில் காங்கிரஸ் வெளியில் வந்து விஜய் கூட ஜாயின் பண்ணாங்கன்னா ஓகே. ஏன்னா அவங்கள பொறுத்த பட் வரைக்கும் அது வந்து விஜய்க்கு பலவீனம், காங்கிரஸ்க்கு பலம். ஏன்னா விஜயோட அந்த மாஸ் கிரேஸ் வச்சு காங்கிரஸ் அது வச்சு காங்கிரஸ் கொஞ்சம் முன்னாடி போகும். அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் ஏன்னா கிடைக்கும். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, அவங்களை பொறுத்த வரைக்கும் கேரளா, கரெக்ட். பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி இது ரெண்டும் அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. கண்டிப்பா. அங்கே ஐ திங்க் இப்போ வெஸ்ட் பெங்கால் அவங்க கோட்டை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ட்ரை கூட பண்ண மாட்டாங்க. ஸோ இது கேரளாவும் பாண்டிச்சேரியும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா தென் மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கர்நாடகாவில் அவங்க ஆளுங்க இருக்காங்க, தெலுங்கானாவில் இருக்காங்க. அப்படின்னும் பொழுது அவங்க வந்து கேரளாவை பிடிப்பது அப்படின்றது ரொம்ப அவசியம். ஏன்னா 2 முறை அவங்க தோத்துருக்காங்க. ஆமா. 3வது முறை தோக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே விஜயோட ஃபேக்டர் இருக்கும்னு நம்புறாங்கன்னு நான் பார்க்குறேன். கேரளால இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் நடிகர்களுக்காக ஓட்டு போடுறாங்களா கேரளா? see, அங்க அங்க அந்த கலாச்சாரம் கிடையாது. கேரளால வந்து நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி, ஒரு பிரதான கட்சி. அது இப்போ லெஃப்ட்டும் காங்கிரஸ் தான் அங்க மோதுவாங்க இல்லைங்களா? ஸோ காங்கிரஸ் அங்க ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கு. விஜய் வந்தா அவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஸ்ட்ரென்த், ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா போடுவாங்க ஓட்டு. மற்றபடி நீங்க தமிழ்நாடுல பாருங்க, பாண்டிச்சேரியில பாருங்க, உங்களுக்கு வந்து விஜய் தான் ஒரு ஸ்ட்ரென்த் கொடுப்பாரு காங்கிரஸுக்கு. காங்கிரஸுக்குன்னு ஒரு தனி அவங்களோட ஒரு சொந்த கேண்டிடேட்டோ எதுவுமே இல்லை. ஒரு விஷயம் இதில் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முதலமைச்சராக வரணும் அப்படின்றது அவருடைய ஃபோக்கஸ். நான் முதலமைச்சர்கிட்ட அவர் இது வரைக்கும் இந்த தேர்தலையும் எதிர்கொண்டது கிடையாது. இது வரைக்கும் இந்த தேர்தலையும் நேரடியாக எதிர்கொண்டது கிடையாது. அந்த அனுபவமும் அவருக்கு கிடையாது. அப்போ அனுபவம் இல்லாத ஒரு மனிதரை கொண்டு வந்து
நீங்கள் முதலமைச்சர் என்கிற அந்த வாய்ப்பை கொடுப்பார்களா மக்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலினுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் கருணாநிதி இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. ஆமாம். துணை முதலமைச்சர்னு கொண்டு வரதுக்கே எத்தனை ஆண்டுகள் ஆச்சு. ஆமாம். இப்போ உதயநிதிக்கே பார்த்தீங்கன்னா உடனே துணை முதலமைச்சர்னு கொண்டு வந்ததையே வந்து நம்ம எவ்வளோ விமர்சனங்களை செய்கிறோம் அப்படின்னும் பொழுது இது வரைக்கும் ஒரு தேர்தலை கூட எதிர்கொள்ளாத விஜய் எடுத்த எடுப்பிலேயே முதலமைச்சர் என்று வந்து நிற்கும் பொழுது அதற்கான நம்பகத்தன்மையை கூட்டணும்னா சில மூத்த தலைவர்கள் தேவை. அவர் கட்சியில பெரிய மூத்த தலைவர்கள் இருக்காம தெரியல, யாரையும் அப்படின்னு தெரியல. அப்படின்னும் பொழுது அவருக்கு உதாரணத்துக்கு இப்போ காங்கிரஸ் சொல்ல போறாருன்னு வைங்க, ஒரு ப. சிதம்பரமோ ஒரு கே.எஸ். அழகிரியோ இந்த மாதிரி ஒரு நேஷனல் லெவலில் ப. சிதம்பரம் எடுத்துக்கலாம். இவங்க பக்கத்தில் நிற்கிறாங்கன்னு வைங்க, ரீகவுண்ட்ல தானே அவர் ரீகவுண்டிங் மினிஸ்டர் அவர் இருந்தாலும் சொல்கிறேன், இது மாதிரி இருக்கும்போது ஒரு அங்கீகாரம் ஆகுது இல்லை. இப்போ ஒரு ராகுல் காந்தியோ ஒரு சோனியா காந்தியோ அவங்க வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது அவருக்கு ஒரு க்ரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? இப்போ அதை அவர் எதிர்பார்ப்பார் தானே. ஆமாம், கண்டிப்பாக. விஜய் பொறுத்த வரைக்கும் இப்போ அவருக்கு ஒரு மேஜர் நேஷ்னல் கட்சியோட, தேசிய கட்சியோட அவருக்கு கண்டிப்பாக ஒரு பேக்கிங் தேவை. இப்போ அவர் வந்து பாஜகவை ரொம்ப சாடி இருக்காரு. அண்ட் அவருக்கு வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அவருக்கு செட் ஆகாது இப்போது. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு நேஷ்னல் பார்ட்டியோட பேக்கிங் தேவை. அது நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸ் தான் கரெக்டான ஃபிட். ஏன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் ப்ரோ மைனாரிட்டிஸ் தான் டார்கெட் பண்ணி அவங்க அரசியல் பண்ணுறாங்க. ஆமாம், பாஜக கொள்கை எதிரி, நாங்கள் வந்து அவருடன் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னும் பொழுது இயல்பாகவே இன்றைக்கி வந்திருக்க அவரோட வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்ஐஆருக்கு எதிராக விஜயோடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயே அவர் ரொம்ப தெளிவாக வந்துட்டு ராகுல் காந்தி என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை தான் பேசியிருக்காரு. அது ஒரு எக்கோ எஃபெக்ட் மாதிரி வந்துச்சு. ராகுல் காந்தி அவர் சொன்னதுக்கு அப்படின்னு பேரில் தான் அவர் பேசுகிறாரு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பீகாரில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து இந்த வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது அப்படின்றத நாங்கள் பீகார்லேயும் நாங்கள் நிரூபிப்போம்னு ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அதையொட்டி விஜயோடைய இந்த வீடியோ வருதுன்றதை பார்க்கும்பொழுது நமக்கு நிறைய சந்தேகங்கள் இது எழுப்புது இல்லையா? சந்தேகங்கள் சரி, நான் ஒன்று தான் சொல்லுவேன். நான் சந்தேகங்கள் யார் வேணாலும் எழுப்பலாம். ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? இந்த மாதிரி உயிரோடு இருக்கிறவங்களோட பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்லேருந்து நீக்கப்பட்டிருக்கு, இல்லை இறந்தவங்களோட பேர் ஆட் பண்ணப்பட்டிருக்கு, சேர்க்கப்பட்டிருக்கு, ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆதாரம் இருக்கா, ஒரு எவிடன்ஸ் இருக்கா? நீங்கள் சும்மா வந்து என்ன வேணால் பேசலாம். இப்போ விஜய் சொல்கிற மாதிரி நானும் சொல்லலாம், அதாவது ஜென்சி பசங்களாம் நீங்கள் பாருங்கள், கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த மாதிரி எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்ட்டு பூச்சாண்டி காட்டலாம். பட் உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கீங்க, ஒரு மாஸ் லீடராக வரணும்னு நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய பேர் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்குறாங்க, ஒரு ஆதாரம் கொடுங்க. நீங்கள் ஏன் வந்து ஓட் பண்ணுற ஓட்டர்ஸோட ட்ரஸ்ட்டை எதுக்கு நீங்கள் உடைக்க பார்க்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் நல்லா வருவீங்க எலெக்ஷன்லன்னு உங்களுக்கே டவுட். அதனால் நான் வந்து எல்லார் மேலேயும் ஒரு டவுட் வச்சுருவேன். ஏன்னா அதுக்கப்புறமா நான் வந்து சொல்லலாம், இல்லை கை வைக்கலாம், இதனால தான் எனக்கு போச்சு, இல்லைன்னா நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படி. ஸோ நீங்கள் தோல்வியை நீங்கள் கண்ணில் வச்சுக்கிட்டு நீங்கள் டவுட் கிரியேட் பண்ணுறீங்க. அப்புறமா தோல்வி அடைஞ்சப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க இதுதான் காரணம், நான் முதல்லயே சொன்னேன் அப்படின்ட்டு. ஸோ என்னோட இது வந்து வெரி சிம்பிள். காங்கிரஸ்டையும் விஜய்கிட்டையும் ஆதாரம் காமிங்க, கோர்ட்டுக்கு போங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு போங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நிறைய விதத்தில் யூ கேன் ப்ரூவ் இஃப் சம்திங் ஏதாவது தப்பாக போயிருக்குன்னா, ஏதாவது தப்பு நடந்திருக்குன்னா நீங்கள் ஈஸியாக போய் ஜஸ்டிஸ் வாங்கலாம், அதை கரெக்ட் பண்ணலாம். ஆமாம், இப்போ நானே ஒரு புகார் சொல்கிறேன்னு வைங்க, ஒரு குற்றச்செயல் நடந்திருக்குன்னு ஒரு புகார் சொல்கிறேன்னா நான் கண்டிப்பாக அதற்கான ஒரு ஆதாரத்தை கொண்டு போய் நான் கொடுக்கணும், இல்லை ஒரு புகாரை கொண்டு போய் கொடுக்கணும். ஆதாரம் என்கிட்ட இல்லைன்னு கூட வச்சுப்போம், நான் இந்த மாதிரி ஒரு குற்றச்செயல் நடந்திருக்குன்னு நான் சந்தேகிக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு புகாரை கொண்டு போய் கொடுக்கணும் இல்லையா? நான் புகாரை கூட கொடுக்க மாட்டேன், நான் அஃபிடவிட்ல கூட கையெழுத்து போட மாட்டேன், ஆனால் வீடியோ போவேன் பிரஸ் மீட்ல. அது என்ன, அது லாஜிக்கே இல்லையே. நீங்கள் வந்து சின்ன பசங்களை வந்து ஏமாத்துறீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த குட்டி பசங்களை அவங்களுக்கெல்லாம் இது தெரியாது. அவங்க இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக காலேஜ்லேருந்து வெளில வந்து சரி நான் ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ண போகிறேன் அப்படின்னு ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் வந்து அவங்கள ஏமாத்துறீங்க, அது தவறு. நீங்கள் சொல்ல வேண்டியது வந்து இந்தியா இஸ் அ ஸ்ட்ராங் டெமோக்ரஸி, நம்ம வந்து ஒரு வலுவான டெமோக்ரஸி, ஜனநாயகம்.
எஸ், அவர் படம் பேரே ஜனநாயகன். அடுத்த படம். ஸோ இந்தியா வந்து ஒரு வலுவான ஒரு ஜனநாயகம்னு நீங்கள் வந்து சொல்லணும். ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம். ஆமாம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நியூயார்க்கில் ஒரு இஸ்லாமியர் வந்து மேயராக தேர்வு செய்யப்பட்டார். ஆமாம். அப்போ இங்கே இருந்து நிறைய பேர் கேட்குறாங்க, இந்தியாவில் எப்பொழுது அது நடக்கும்? எத்தனையோ மேயர்கள் இருந்திருக்காங்க முஸ்லீம். அது மட்டும் மேயர் மட்டும் இல்லை, எத்தனை மினிஸ்டர்ஸ். இப்போ பீகாரில் ம் எம்எல்ஏ ஒருத்தர், ஆர்ஜேடி எம்எல்ஏ ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. ஆமாம் அவர் பார்த்தீங்கன்னா முஸ்லீம். ஆமாம் 95% அங்கே வந்து இந்துஸ் இருக்கிற தொகுதி. கரெக்ட். அங்கே ஒரு முஸ்லீம் ஜெயிக்கிறாரு. ஆமாம். அப்போ இதை விட ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் இருக்க முடியும்? என்ன என்ன அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? இது கம்ப்ளீட்லி இல்லாஜிக்கல். இது எல்லாமே சேட் பார்ட் என்னன்னா, இது ஒரு பொய்யை வந்து 100 தடவை 1000 தடவை சொன்னால் அது உண்மையாயிடும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. ராகுல் காந்தி அந்த ஹைட்ரஜன் பாம்ப் ப்ரெஸ் மீட் வச்சு இந்த மாதிரி ஒரு பிரசிலியன் மாடல் வந்து 223 தடவை 2 பூத்தில் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் பேசியிருக்காரு. அது எல்லாமே தவறுன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனால் அவரை வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இதெல்லாம் ரேஸ் பண்ணல? அந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் பீகாரில் நடந்துட்டு இருக்குச்ச, நீங்கள் ஏன் இந்த எலெக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு பூத் லெவல் ஏஜென்ட்டே இல்லை நிறைய இடங்கள்ல. அது எப்படி அது எப்படி இல்லாமல் போகும்? காங்கிரஸ்க்கு இல்லாத பூத் ஏஜென்ட்டா? சரி, காங்கிரஸுக்கு இல்லை, தேஜஸ்வி யாதவுக்கு இல்லாமல் போகுமா? ஆமாம். இது இல்லை, ஏற்றுக்கிற மற்ற கட்சி எத்தனை கட்சி இருக்கு? அண்ட் அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் விடுபட்ட வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிருக்கலாமே. ஆமாம். உச்சநீதிமன்றம் அந்த கேள்வியை கேட்டுச்சு இல்லையா? உங்கள்கிட்ட இருந்தாலும் ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வாங்க, உங்களால் கொண்டு வர முடியல. அந்த டைமில் எதுவுமே சொல்லல, எந்த கேஸும் போடல, எந்த அப்ஜெக்ஷனும் ரைஸ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு எது வேணால் சொல்ல வேண்டியது. அவங்க ஞானேஷ்குமாருடைய பேரை, தேர்தல் அதிகாரியுடைய பேரை 10 வாட்டி 15 வாட்டி சொல்கிறாங்க ஒரே ப்ரெஸ் மீட்டில். அதாவது அவரை மிரட்டும் துணியில். ஆமாம். அது என்ன மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம்? அது ஏன் அந்த பர்சனல் அட்டாக் புரியல எனக்கு. எது பண்ணாலும் ஒரு சாயம் பூசுவாங்கன்னா இட் டசன்ட் ஒர்க். நீதிமன்றத்தின் மேலே நம்பிக்கை இல்லை. இல்லை, தங்களுடைய பூத் ஏஜென்ட் மேலே நம்பிக்கை இல்லை. என்ன தேர்தல் ஆணையத்தின் மேலே நம்பிக்கை இல்லை. எது மேலே தான் நம்பிக்கை வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி அவங்க விஜய் மேலே நம்பிக்கை வைப்பாங்களோ என்னமோ. நம்பிக்கை வைத்தால் அடுத்த கட்டத்தை நோக்கி தமிழக அரசியல் நகரும் என்பதனை கூறிக்கொண்டு வந்திருந்தமைக்கு நன்றி என்று கூறி விடுகிறேன். நன்றி.